ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அவருடைய கிருபை என்றும் உள்ளதாய் இருக்கிறது. இந்த நேரத்திலே கூட அவருடைய சமூகத்திலே அவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போவோம். ஆண்டவர் இந்த ஆண்டு நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை எடுத்தவர்கள் வாசிப்போம். ஏசாயா 49ஆம் அதிகாரம் அதன் 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா ஹல்லேலூயா. அங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என் தாசன், நான் உன்னில் என்ன பண்ண போகிறேன், மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி ஆண்டவருடைய மகிமையை, அவருடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் சொல்ல வேண்டிய, விசுவாசிக்க வேண்டிய, கேட்க வேண்டிய ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுத்து கேட்கும் பொழுதும், ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தும் பொழுது அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் உங்களிலிருந்து மகிமைப்படுவார்? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் அவருடைய சமூகத்திலே நாம் அதிகமாய் ஜெபிக்கிறவர்களாய், அவருடைய வேதத்தை வாசித்து தியானிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஜெப குறைவுகள் அநேகமாக இருக்கிறதுனால, வேதத்தை வாசிக்கிற தியானிக்கிற காரியங்கள் குறைவாக இருக்கிறதுனால இன்னைக்கு ஆண்டவருடைய மகிமையை தங்களுடைய வாழ்க்கையில வெளிப்பட முடியாதபடிக்கு தடைகளாய் இன்றைக்கு அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் இந்த புதிய வருடத்திலே ஆண்டவர் எல்லா தடைகளை உடைத்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவருடைய நாமத்தை உங்களுக்குள்ள இருந்து, உன்னிலிருந்து ஆண்டவர் மகிமைப்பட விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் மகிமைப்படுகிறார் என்று சொன்னால், ஆண்டவர் மகிமைப்படத்தக்கதான ஒரு வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையா, என்னுடைய சரீர வாழ்க்கையா இருக்கலாம், மாம்ச வாழ்க்கையா இருக்கலாம், ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம். அதில் யாருடைய நாமம் மகிமை அடையணுமா? தேவனுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாய் நாம் வாழும் பொழுது, பேசும் பொழுது, நடக்கும் பொழுது, செயல்படும் பொழுதுதான் அவருடைய மகிமை அதிகமாய் வெளிப்படுமாம். ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல், ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தாமல், ஆண்டவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்தாமல், இன்னைக்கு ஆண்டவர் ஏதாவது செய்யட்டும், எனக்கு அற்புதம் நடந்தா போதும், நான் ஆலயத்துக்கு வரமாட்டேன், அற்புதம் நடக்கும், நான் ஜெபிக்க மாட்டேன், அதிசயம் நடந்துடணும், நான் வேதத்துல வாசிக்கோ தியானிக்கோ மாட்டேன், நான் கேட்கிறது ஆண்டவர் கொடுத்துடணும், ஏதோ கடமைக்கு சில நேரத்தில் ஆலயத்துக்கு வந்து உட்காருவேன், உபவாச கூட்டத்துக்கு வந்து உட்காருவேன், ஒரு வேளை ஏதோ ஒரு காரியத்தை நான் பார்ப்பேன், எனக்கு முடிந்தாதான் செய்வேன் அப்படின்னு சொல்லி சில நேரங்களிலே, பல நேரங்களில் நம்ம அப்படி சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு செய்கைகளை அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். என்ன அறிந்தாதான்? மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவரே நீரோ என்னுடைய இருதயத்தை என்ன பண்றாரு? நம்முடைய ஒவ்வொருடைய இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதான காரியம் நமக்குள்ளே இருக்கிறதா? அது வெளிப்படத்தக்கதான ஒரு பரிசுத்தம், ஜபஜீவியம், ஆண்டவருடைய வார்த்தைக்குரிய கீழ்ப்படிதல், அதன்படி நடக்கிற காரியம் நமக்குள்ளே இருக்கிறதா என்பதை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்தின் அந்தரங்கத்தில் அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை, நான் உன்னில் மகிமைப்படுவேன். என்ன பண்ணுவேன்? நான் உன்னில் மகிமைப்படுவேன். அப்ப ஆண்டவர் இன்னைக்கு என் வாழ்க்கையில மகிமை அடையணும்னு சொன்னா, என்னுடைய வாழ்க்கையில நம்ம ஒருவேளை கடன் பிரச்சனை இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த கடன்ல இருந்து விடுதலை பெற்று நான் ஒரு சாட்சி, எனக்கு இத்தனை லட்சம் கடன் இருந்தது, கர்த்தர் என்னை விடுவித்தார் அப்படின்னு ஒரு சாட்சி சொல்றோம்னா, அது தேவனுடைய மகிமை என்ன பண்ணுது? வெளிப்படுகிற காரியம். ஒருவேளை ஒரு பெரிய வியாதி இருந்தது, நான் ஜெபித்து கொண்டிருந்தேன், ஆண்டவர் என்னை சுகமாக்கினார் என்று சொன்னா, நம்ம சாட்சி சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன இப்படி விடுதலை கொடுத்தார், சுகம் கொடுத்தார் அப்படி சொன்னா, அப்ப ஆண்டவருடைய மகிமை என்ன பண்ணுதான்? வெளிப்படுகிற காரியம். அப்போ ஏதோ ஒரு முடியாதது, நடக்காதது, இல்லாததை கர்த்தர் எனக்கு செய்கிறதுனால ஆண்டவருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுதான்? மகிமைப்படத்தக்கதாய் சாட்சிகளாய் மாறுகிறது தான் அவர் நம்மிலே வெளிப்படுகிற மகிமையாய் இருக்கிறதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அப்ப ஆண்டவர் சமூகத்துல அவருடைய மகிமை நான் வெளிப்பட, நான் சாட்சியாய் மாற, ஆண்டவருடைய வார்த்தைக்கும் ஜெபத்துக்கும் ஊழியத்திற்கும் ஆண்டவருடைய காரியத்திற்கும் நான் முக்கியத்துவம் கொடுக்கிறவளாய் மாற வேண்டும். அல்லேலூயா. நான் ஏதோ தானோ என்று வாழ்ந்து விட்டு எதையோ ஆண்டவர் சொன்னார் என்று ஒரே ஒரு வசனத்தை பிடித்து கொண்டோ, இல்ல நடந்தா நடக்கட்டும், இல்லைன்னா கர்த்தர் முடிச்சா முடிக்கட்டும், என்னுடைய இஷ்டப்படி வாழ்வேன்னு சொல்லிட்டு நம்ம சுயநலத்தைப்படி வாழ்ந்து சுயநலத்தைப்படி ஜபித்து சுயநலப்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுற சாட்சியாய் நம்மால் வாழவே முடியாது. அல்லேலூயா. அவர் மகிமைப்பட வேண்டும் என்று சொன்னால் நான் முதலாவது ஆண்டவருடைய சமூகத்துல என்னை அர்ப்பணிக்கிறவளாய், ஜெபிக்கிறவளாய், சுத்திகரிக்கிறவளாய், தேவனுடைய மகிமையை வெளிப்படத்தக்கதான வல்லமையை உரிந்து கொண்டு நடக்கிறவளாய் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நான் எதுவுமே செய்யாம அற்புதத்தை மாத்திரம் எதிர்பார்ப்பேன், ஆண்டவருடைய அதிசயத்தை எதிர்பார்ப்பேன், நான் சாட்சி சொல்லணும், எனக்கு இது முடியணும், இது எனக்கு நடக்கணும்னா அது சாத்தியமாகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் விதைக்கிறவனுக்கு தான் அறுக்க செய்வார். விதைக்கிறவன் தான், நீ எவ்வளவு விதைக்கிறையோ அவ்வளவுதான் அறுக்க முடியும். நீ கொஞ்சம் விதைச்சா கொஞ்சம் அறுவடை, நீ அநேகமா நிறைய விதைச்சுனா நிறைய அறுவடை ஆரம்பிப்பாய். அல்லேலூயா. அப்ப நீ எவ்வளவு ஜெபிக்கிறாயோ அவ்வளவு மகிமையை கர்த்தருடைய சமூகத்துல, ஆண்டவருடைய நாமத்துல, அவருடைய உன்னுடைய வாழ்க்கையில, உன் குடும்பத்துல அவருடைய மகிமையை அறுவடை செய்வாய். அல்லேலூயா. நீ எவ்வளவு வேதத்தை வாசிக்கிறியோ, தியானிக்கிறியோ, அவருடைய சமூகத்துல ஊழியம் செய்கிறியோ, எவ்வளவு ஆண்டவருடைய பாதத்தை பிடிக்கிறியோ, கொடுக்கிறியோ, ஜெபிக்கிறியோ, கர்த்தர் அதற்குரிய நிறைவான அறுவடைகளை, மகிமைகளை காணும்படி கர்த்தர் கிரியை செய்வாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நான் விதைக்கவே இல்லாத இடத்துல நான் அறுக்கணும்னு எதிர்பார்க்கிறது வீணான காரியம். நான் விதைக்கிற இடத்துல நான் அறுவடை எதிர்பார்த்தேன்னா நான் விதைச்சேன், அதுல இருந்து வரும்னு எனக்கு தெரியும். ஆனா விதைக்காத ஒரு இடத்துல ஆண்டவரே இது வரணும், இது வரணும், இது வரணும் அப்படின்னு சொன்ன வருமா? வராது. நீ ஜெபத்து விதைக்காத வரைக்கும், துதியை விதைக்காத வரைக்கும், ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்காத வரைக்கும், அவருடைய வார்த்தையை தியானிக்காத வரைக்கும், பரிசுத்தமாய் வாழாத வரைக்கும், தேவனுடைய பாத்திரமாய் நிற்காத வரைக்கும் அவருடைய மகிமையை உன்னில் என்ன பண்ண முடியாது? அந்த மகிமையை வெளிப்படுத்தவே முடியாது. உன்னில் நான் மகிமைப்படுவேன் ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தார்னா எனக்குள்ள அந்த மகிமையை வெளிப்பட நான் தகுதியுள்ளவளாய் கர்த்தர் என்னை மாற்ற வேண்டும் என்று ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்வு நமக்குள்ள என்ன பண்ணணுமா? வந்துடணும். 2025 வருஷம் எத்தனையோ வாட்டி ஜனவரியில சொல்லியிருக்கிறேன், எத்தனையோ வாட்டி அர்ப்பணிச்சிருக்கிறேன், எத்தனையோ வாட்டி பைபிள் படிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன், நான் கரெக்டாக ஊழியம் செய்வேன், சபைக்கு வருவேன், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன், எல்லாம் சொன்னதான். ஆனால் செய்வே இல்லை. ஆண்டவர் விட்டுட்டார். 2025 முடிச்சுட்டு 2026 உயிரோடு வந்துட்டேன். இது போதாதா? இது ஆண்டவர் சொல்றார், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய். அல்லேலூயா. இந்த 2026ஆம் ஆண்டு இந்த ஜனவரி மாதம் 4ஆம் தேதி ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரே என்னுடைய முந்தின வாழ்க்கை ஆண்டவரே எனக்கு வேண்டாம், முந்தின மகிமை சிறியது, முந்தின மகிமை நான் உலகத்திற்கான காரியம், ஆனால் இந்த 2026ஆம் ஆண்டு உம்முடைய பிந்தின மகிமையை நான் பெரிதாய் காண்பிக்கிறவளாய், என் குடும்பத்திலே, என் சபையிலே, என் தெருவிலே, என் சமுதாயத்திலே உம்முடைய மகிமையை நான் வெளிப்படுத்துகிறவளாய் நான் மாற வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நீ கேட்கும் பொழுதும் ஜெபிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் உன்னிலிருந்து மகிமைப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் வெறுமையானவைகளை நிரப்பி ஆண்டவருடைய அற்புதம். நேற்று கூட ஒரு வாலிப பிள்ளையை பார்த்து சொன்னேன், ஐயோ எனக்கு ஆலயத்துக்கு வரணும்னு ஆசை, ஆனால் ஒரு சில ஜனங்களை பார்த்து எனக்கு வெட்கமா இருக்குது, எனக்கு அவங்கள பார்க்க பிடிக்கல, ஒரு வேளை வரல அப்படின்னு சொல்லும்பொழுது நான் அப்படி சொன்னேன், நீ மனிதனுக்காக அவர்களுக்காக இவர்களுக்காக வரத கர்த்தருக்கு என்று ஆலயத்துக்கு வா. யாருக்குன்றவா? கர்த்தருக்கென்று நீ ஆலயத்துக்கு வா. நீ அப்படி வரும் பொழுதுதான் ஆண்டவர் உன்னில் மகிமைப்பட முடியும்னு சொன்னேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நிறைய சொல்லலாம், பாஸ்டர் இப்படி சொன்னார் அதனால எனக்கு வர பிடிக்கல, சிஸ்டர் இப்படி சொன்னாங்க அதனால எனக்கு பிடிக்கல, அந்த அக்கா இந்த சர்ச்சுக்கு வரதுனால பிடிக்கல, எனக்கு அந்த சகோதரனால பிடிக்கல, இந்த வாலிப பிள்ளையால பிடிக்கல, இந்த அம்மாவால பிடிக்கல, இந்த அக்காவால பிடிக்கல, நிறைய நம்ம சாக்குகளை சொல்லலாம். ஆனால் நாம் பார்க்க வேண்டிய ஒரே நபர், ஒரே தெய்வம், இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா. நம்ம எந்த
மனிதனை சார்ந்து வராதபடி என்னுடைய முகத்தை பார்க்கிறவர் அல்ல, என் இருதயத்தை பார்க்கிறவரை நான் பார்க்க வருகிறேன் என்று அவரை மாத்திரம் நீங்கள் நோக்கி பார்க்க விரும்பினா அவர் உங்களுடைய முகத்தை ஆண்டவர் பிரகாசிக்க செய்து உன்னில் ஆண்டவர் மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்னில் மகிமைப்பட எத்தனையோ வருஷம் ஓடிடுச்சு, எத்தனை வயசு 50 ஆயிடுச்சு, 60 ஆயிடுச்சு, ஒருவேளை 40 ஆயிடுச்சு, 30 ஆயிடுச்சு, 20 ஆயிடுச்சு, 10 ஆயிடுச்சு, 15 ஆயிடுச்சு, எல்லாம் தாண்டிட்டோம். எல்லாம் தாண்டி வந்து இவ்வளோ வருஷம் நான் வாழாத ஒரு காரியம், இவ்வளவு வருஷம் எனக்கு முடியாத காரியம், ஒருவேளை இவ்வளவு வருஷத்துல இதெல்லாம் நான் யோசிக்காதது, இந்த வருஷம் இதெல்லாம் செஞ்சு என்ன ஆக போகுது அப்படின்னு இருக்காதபடிக்கு இந்த வருடம் எல்லா வருடத்தை போல நான் வாழ போல இந்த வருடம் தேவனுடைய மகிமையை நான் வெளிப்படுத்துகிறாய் வாழுவேன்ற ஒரு வைராக்கியம் உனக்குள்ளே இருக்கும் பொழுதுதான் தேவனுடைய மகிமை உன்னில் வெளிப்படுகிறதா இருக்கும். அல்லேலூயா. நீ எப்படி சாப்பாடு கிடைச்சா போதும், என்ன கிடைச்சா போதும்? நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் இல்லையா, அது எதுக்கு உழைக்கிற சொல்லுங்க? ஒருவேளை உலகத்தை ஒரு ஜான் வயிற்றுக்காக என்ன பண்ணுறோம், உழைக்கிறோம். நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறது எதுக்காக தான்? அந்த சாப்பாட்டுக்காக தான் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? கஷ்டப்பட்டு உழைக்கிறது எதுக்காக தான்? அந்த சாப்பாட்டுக்கு தான். ஒரு ஜான் வயிறுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன், உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாய் பற்றி உங்களுக்கு தெரியுமா? நாயை பற்றி தெரியுமா? நாய் வளர்க்குறீங்க, நாய் வளர்க்குறீங்க இல்லை, அந்த நாய் பற்றி தெரியுமா? நாய் என்ன பண்ணும்? நாய் என்னது? அது நன்றி உள்ளது நன்றி கெட்டதுலாம் உங்களுக்கு வேணும். நாய் என்ன பண்ணும் கேட்டேன், என்ன பண்ணும்? வசனத்தின்படி கக்கினதே அது திரும்ப என்ன பண்ணும்? அது மெயினாக காக்கிறதுன்னு சொல்ல வரல பாரு. நாய் எதுக்கு வச்சுக்கலாம் வீட்டில்? ஒரு மனுஷன் பாதுகாப்புக்காக. யாருன்னா ஒரு திருடம் வரக்கூடாது, அறியாத மனிதர்கள் வரக்கூடாது. வந்த உடனே என்ன பண்ணும், அது உதச்சி யாரோ வராங்க நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அதனால நம்ம உஷாராயிக்கலாம். ஒரு திருடனோ இல்லை அந்நிய மனிதர்களோ இல்லை அறியாதவர்களோ உள்ள வராங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், ஒரு எச்சரிப்பு கொடுக்குறது, ஒரு பாதுகாப்பு நமக்கு என்ன பண்ணுது, கொடுக்குது. ஒரு வேலை திருடனோ யாரோ பொல்லாதவன் உள்ள வந்துட்டா அது நம்ம கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லி அவனை என்ன பண்ணும், அவனை பாய்ந்து கடிக்கிறதோ ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும். அல்லேலூயா. ஒரு நாய் வளர்த்தா என் வீட்டுக்கு என்ன கிடைக்கும்? பாதுகாப்பு கிடைக்கும். நாயை வளர்க்கும் போது அப்படி சொல்லி நாய்க்கு 3 வேளை சாப்பாடு கிடைக்குமா? கிடைக்காது. 3 வேளையோ ஒரு வேளை 2 வேளையோ நல்ல சாப்பாடு என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்களா? கொடுக்கலன்னா என்ன பண்ணிடும்? கடிச்சு. கொடுக்கலன்னா என்ன பண்ணும்? பசி தாங்க முடியும், நம்மளை கடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதுக்கு கரெக்டாக அதுக்கு என்ன பண்ணிடணும், சாப்பாடை கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும், நல்ல பால் நல்ல பிஸ்கெட் இதெல்லாம் கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அதுக்கு தேவையானது சாப்பாடு அது கொடுத்துடுறோம். அது என்ன பண்ணணும்னா நைட்டில் காவல் காக்கும். என்ன பண்ணும்? தூங்காமல். இப்போ இருக்க நாயெல்லாம் நம்மளோட சேர்ந்து தூங்கிட்டு பெட்டில் வந்து அதெல்லாம் ஃபஸ்ட்டு நைட்டெல்லாம் கண்ணு விழிச்சு நாய்ங்கெல்லாம் பாதுகாத்ததுன்னா அந்த நாள். இந்த நாள் என்ன பண்ணுவோம், ஏசி போட்டு விட்டோம்னா நம்ம கூட வந்து என்ன பண்ணுறது, நாய்ங்கெல்லாம் பெட்டில் வந்து படுத்துக்கும். என் செல்லம் என் பட்டு நீ படுத்துக்குவோம். வீட்டுக்கார படுக்க வைக்கிறியோ இல்லையோ, பிள்ளைங்களை படுக்க வைக்கிறியோ இல்லையோ, நாய்க்குட்டி என்ன பண்ணுற, அதுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து அதுக்கு நல்ல தூக்கத்தை வருங்க. அல்லேலூயா. அப்போ அது தூங்கிடுது, நல்லா சாப்பிடுது, நல்லா தூங்குது. யாருன்னா ஒரு வேறு அந்நிய மனுஷர்கள் வந்தால் குறைக்குது, அவ்வளோதான் முடிஞ்சுது. திரும்ப அது காலிலேருந்து என்ன பண்ணும், நைட் டியூட்டி பார்த்தேன் நான் காலைல தூங்குவேன்னு சொல்லி என்ன பண்ணும், காலையில் தூங்கும். மதியான சாப்பாடு ஈவினிங் சாப்பாடு அதுக்கு எந்த காரியமும் அதை செய்து கொண்டிருக்கோம். இன்றைக்கி நாம் எப்படி தரமாக வாழ்ந்துட்டுருக்கோம்? நாம் எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம் சிஸ்டர்? நான் என்ன சிஸ்டர் நாயா பேயா? நீயே தான் சொல்கிறேன் நாயா பேயா ஓடுறேன்ற. எதுக்கு போகிற? நாயா பேயா சொல்லுமா? நாயா பேயா எதுக்கு போற? நீ தான் சொல்லு. நாயா பேயா எதுக்கு போறேன்னு சொல்லுவோம். என் புள்ள சம்பாதிக்கவும் மாட்டான், நான் போய் நாயா பேயா குழைச்சின்னு வரேன். என் வீட்டுக்காரருக்கு ஒரு 10 ரூபாய் தர மாட்டான். நான் தான் நாயா பேயா. நாயானா சாப்பிட்றது, வேலை செய்கிறது, தூங்குறது, வேலைக்கு போகிறது, சாப்பிட்றது, தூங்குறது, வேலைக்கு போகிறது, சாப்பிட்றது, தூங்குறது. அதை நாயா நம்ம என்ன பண்ணுறோம்? சிலர் என்ன பண்ணுவாங்க, நான் கொஞ்சம் வருமானம் கூட்டணும்னா பேயா மாறிடுவாங்க. எப்படி மாறிடுவாங்க? இன்னைக்கு 500 ரூபாய் கிடச்சது, நாளைக்கு 1000 ரூபாய் மாறிச்சு. 1000 ஒரு 1200, 1500, 2000 இதை மாறினோடனே சண்டே சர்வீஸை கட் பண்ணுறது, உபவாச கூட்டத்தை கட் பண்ணுறது, ஊழியத்தை கட் பண்ணுறது, ஆண்டவருடைய வார்த்தையை மறுதளிக்கிறது, இதெல்லாம் என்னவோ மாறிடுது?
இதுதான் அது. நாயா பேயா? எதுவாமா? நாயா பேயா நான் கஷ்டப்பட்டு என் பிள்ளைய வளர்க்குறேன், நாயா பேயா கஷ்டப்பட்டு என் மனைவியை பார்த்துக்கிறேன், நாயா பேயா உழைச்சி நான் வீடு வாடகை கட்டுறேன், நாயா பேயா நான் ஓடி போய் நான் இதை செய்யணும்னு சொன்னால் அந்த நாயா பேயா கடைசியில் எதில் போய் நிற்குது? நீ நாயா உழைச்சி கடைசியில் என்னவாயிடுற? பேயா மாறிடுற. ஆனால் யாரை விட்டுடுற? ஆண்டவர் மகிமையை வெளிப்படுத்தவே மறந்து போய்விடுற. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னில் மகிமைப்பட இந்த ஆண்டு விரும்புறேன். நான் உன்னில் மகிமைப்பட இந்த மாதம் இந்த ஆண்டு நான் விரும்புறேன். இப்ப நீ விரும்பினாதான் ஆண்டவர் உன்னில் மகிமைப்படுவார். நீ ஆண்டவரே எனக்கு லட்சக்கணக்கான கடன் இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும் 2026 சொல்வியா? நீ என்ன சொல்லுவ? இந்த வருஷம் எனக்கு கடனை என்ன பண்ணுங்க? முடிச்சு கொடுங்க ஆண்டவரே. ஒருவேளை வியாதி இருந்தது, ஆண்டவரே 2025 வரைக்கும் ரொம்ப வியாதிப்பட்டுட்டேன், ஆனால் இந்த வருஷம் எனக்கு என்ன வரக்கூடாது? வியாதி வரக்கூடாது. நான் நல்ல சுகத்தோடு இருந்து உங்கள் மகிமையை என்ன பண்ணணும்? வெளிப்படுத்தணும். ஒருவேளை எனக்கு நடக்காத திருமணம் நடக்காததோ, குழந்தை கிடைக்காததோ, ஒருவேளை வேலை இல்லாததோ, சமாதானம் இல்லாததோ, சுகம் இல்லாததோ, பாதுகாப்பு இல்லாததோ, அதெல்லாம் இந்த 2026 எனக்கு என்ன பண்ணணும்? கிடைக்கணும் ஆண்டவரே. நான் உங்களுடைய மகிமையை என்ன பண்ண? வெளிப்பட விரும்புகிறேன். நீங்கள் என்னில மகிமைப்படுங்க ஆண்டவரே. இன்னைக்கு கேட்போம்னா கேட்க மாட்டோம்? கேட்போம். ஏன்னா எனக்கு தேவை. எப்படியாவது ஆண்டவர் என்னில மகிமைப்படணும், எனக்கு அற்புதம் நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம காத்திருக்கிறது நல்லது. ஆனால் ஆண்டவர் சில நேரத்தில் அந்த அற்புதங்களுக்கு முன்பாக, ஒரு அதிசயம் நடக்கிறதுக்கு முன்பாக யோர்தான் வந்துதான் ஆகும், எரிகோ வந்துதான் ஆகும், செங்கடல் வந்துதான் ஆகும், ஒருவேளை மாறா வந்துதான் ஆகும், ஒருவேளை நமக்கு பிரச்சனைகள் எழும்பி நின்றுதான் ஆகும். ஆனால் அந்த உபத்திரத்தில், அந்த வியாதியில, அந்த பலவீனத்தில், அந்த பாடுகள்ல, அந்த கடன் தொல்லையில், அந்த சண்டையில, அந்த நெருக்கத்துல நீ கர்த்தருக்கு உண்மையாய் நிற்கும் பொழுதுதான் தேவனுடைய மகிமை உன்னிலே வெளிப்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்திலே அதிகாரியாய். அப்ப கொஞ்சத்திலே நாம எப்படி இருக்கணுமா? என்ன ஆண்டவரே எவ்வளோ சர்ச்சுக்கு வருது, எவ்வளோ ஜெபிக்கிறது, உன்னில் மகிமைப்படுவேன்னு சொன்னீங்க. எங்க என் வீட்டுக்கார சண்டை ஒரே, என் பிள்ளையால குடிகாரனா இருந்து ரொம்ப பிரச்சனை, எனக்கு உபத்திரமா இருக்குது, நான் போய் வருமானம் ஆஃபீஸ்க்கு போறேன், வேலைக்கு போறேன், கஷ்டப்பட போறேன், எனக்கு காசே கிடைக்கல, ஒரு நாள் ஃபுல்லா சும்மா உட்காந்துட்டு வரேன், எனக்கு கூலி கிடைக்கல, நன்மை நடக்கல, நான் திருமணத்துக்கு எத்தனை பொண்ணை பார்க்குறேன், எத்தனை மாப்பிள்ளை பார்க்குறேன், எனக்கு கல்யாணமே நடக்க மாட்டேன், எவ்வளோ கன்சீவ் ஆகணும்னு சொல்லி எவ்வளோ காரியத்தை பிரயாசப்படுறேன், ஒரு குழந்தை நிற்க மாட்டேது, என்ன ஆண்டவர் எவ்வளோ வேலை இன்டர்வியூ போறேன், ஒரு வேலை கிடைக்க மாட்டேது, எதுக்கு ஆண்டவரே இந்த வாழ்க்கை? என்னத்த மகிமை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். இந்த சோர்வு தான் உனக்கு வரக்கூடாது. ஆண்டவர் லூக்கா 18:1 சொல்றார், சோர்ந்து போகாமல் எப்பொழுது என்ன பண்ணு? நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணோம் தனுஷ், அதனால இப்போ தூங்குறேன். நைட்டெல்லாம் ஜெபம் அவன் முடிக்கவே மாட்டான். நைட்டு 12 மணிக்கு தொடர்னா 5 மணிக்கு தான் முடிப்பான். 6 மணிக்கு எஞ்சி குளிச்சு ட்ரெஸ் பண்ணி இப்போ உட்காந்துட்டான். அதனால இப்போ என்ன பண்ணுறான்? இப்போ என்ன பண்ணுறான்? தூங்குறான். சந்தோஷமா சொல்லுமா? கீபோர்டு முனையிலேயே தூக்கம். நான் கடைசியில் இருக்கவங்க என்ன பண்ணுவான்? பெட்டு தான் போடணும். ஆவியிலே அனலாக தான் இருக்கணுமே தவிர அசட்டியாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நானும் சரி எந்திரிச்சிருவான்னு பாடுறான். அவன் தூங்கிட்டே கத்திரிக்காய் செடி வளைஞ்ச மாதிரி போயிட்டே இருக்கான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆண்டவர் சமூகத்துல இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன அசட்டை. நான் கவனிக்காத இருக்கிறது, நான் குழந்தைய கவனிக்கிறது, நான் தூங்குறது, நான் கோட்டு வாய் விடுறது, மற்றவங்களை பார்க்கறது, இந்த கலர் சாரி மாதிரி தான் நான் பார்த்தேன், இந்த ட்ரெஸ் மாதிரி தான் பார்த்தேன், இதை நம்ம நோட் பண்ணிட்டு ஏதோ ஒரு காரியத்தை வார்த்தையை அசட்டு பண்ணிட்டு நிற்கும் பொழுதுதான் மகிமை வெளிப்படாதவள் தடையாயிடும். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீ லட்சம் எடுத்துன்னு வா, நீ மலை ஏறி வா, செருப்பு போடாம வா, உன் துணி கிழிஞ்ச துணியோட வா, நீ ரத்தத்தை சிந்தி உடம்ப கிழிச்சிட்டு வா, இதெல்லாம் சொல்ல. கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்தின் அதிகாரியா இருப்பான். அந்த கொஞ்சம் எது சொல்லு? கொஞ்சம் எது சொல்லு? ஆண்டவர் சொன்ன கொஞ்சம் எது சொல்லு? சொல்லுங்களேன். கொஞ்சம் சொல்லியிருக்கார்ல, என்னது? புரியல. ஊழியத்துக்கு. அப்புறம் கொஞ்சம் சொல்லிருக்கார்ல, எது கொஞ்சம்? விசுவாசம். அப்புறம் ஊழியம், விசுவாசம், ஜெபிக்கிறது. வேற என்னம்மா? முன்னாடி லைன்ல வாய், அவங்க ஊமை, மைக்கு கொடுத்தா தான் வாய் பாடும், மற்ற டைம்ல பார்த்துட்டு இருப்பாங்க. கேள, வசனம் சொன்னாலும் தெரியல, எதனா கொஸ்டின் கேட்டாலும் தெரியல. அப்ப நம்ம எப்படி கிறிஸ்தவங்கள் இருக்கிறது? ஆண்டவர் பிள்ளைன்னு எப்படி சொல்றது?
எதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம்னு விசுவாசம், ஜெபம், ஊழியம் இதெல்லாம் செய்கிறோமா பாரு. ஜெபம் பண்ணுறோமா, ஊழியம் செய்கிறோமா, விசுவாசத்தில் கரெக்ட் எது நடக்கவே டாக்டர் சொல்லிட்டான் முடியாததெல்லாம் ஒன்று நான் இல்லை எனக்கு முடியும் அப்படின்னு விசுவாசிக்கிறோமா? டாக்டரே சொல்லிட்டான் போச்சு என் வாழ்க்கை. இதுதான் விசுவாச காண்பி. கொஞ்சம் என்பது என்ன தெரியுமா? கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்திலே அதிகாரியாக. இப்போ நம்முடைய உடம்புல கண்ணு, நாக்கு, வாய், பல்லு, ஒரு வேளை காது, கை இதெல்லாம் அளவு தெரியும். இவ்வளோ பெருசு இவ்வளோ பெருசு. நம்முடைய ஹார்ட் எவ்வளோ சொல்லு? நம்முடைய ஹார்ட் எவ்வளோ? கையளவு தான். அது எவ்வளவு? கையளவு தான். இந்த அளவு சைஸ் தான் நம்முடைய ஹார்ட். அதுதான் சொன்னார், அதுல உண்மையா இருக்கிறவன், கொஞ்சத்திலே உண்மையா இருக்கிறவன் அநேகத்திலே. உன் வாழ்க்கை, உன் வேலை ஸ்தலம், உன் குடும்பம், உன் சபை, ஊழியம், உன்னுடைய தெரு, உன் பகுதி, உன் சொந்த பந்தங்கள், நண்பர்கள், அநேகத்திலே கர்த்தர் உன்னை அதிகாரியாய் மாற்றி விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னில் மகிமைப்பட்ட இந்த கொஞ்சமான இந்த சின்ன இருதயம் கர்த்தருக்கு உண்மையா இருக்க மாறிடும். கர்த்தருக்கு எப்படி இருக்க மாறிடணும்? இந்த சின்ன இருதயம் கர்த்தருக்கு உண்மையா மாறிடணும். ஏன்னு சொன்னா, நான் உண்மையா இருக்கும் பொழுதுதான் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆனா இந்த இருதயத்துல நான் ஒயிட் ட்ரெஸ் போடுறதுலாம் பெருசு இல்லை. இது ஒரு வேலை நம்ம திருவிருந்து எடுக்கிறோம், அதனால ஒழுங்கும் கிரயமா இருக்கணும், அதனால எல்லாரும் ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறோம்னு சொல்றோம். அப்ப சபையில நமக்கு ஒரு கட்டளையா கொடுக்குறாங்க, நம்ம கீழ்படிச்சு ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறோம், நல்லது. ஆனா நான் டெய்லி ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு நகையெல்லாம் கழட்டிட்டு நான் செருப்பு போடாம நடந்துட்டு பேக்கெல்லாம் மாட்டாம பைபிள் அப்படியே பெரிய பைபிளை தூக்கிட்டு நான் போயிட்டு அநியாயம், அக்கிரமம், கெட்ட வார்த்தை பேசுறது, தேவனுக்கு விரோதமான பாவங்கள், தேவனுக்கு விரோதமான செய்கைகள், யோசனைகள், நடக்கைகள் இதெல்லாம் செய்தனா ஆண்டவர் அந்த வெள்ளை புடவையை ஏற்றுக்கொள்வாரா? அந்த நகை இல்லாத காரியத்தை ஏற்றுக்கொள்வாரா? அந்த நான் தூக்கிட்டு போற பைபிளை ஏற்றுக்கொள்வாரா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய நடையில, உன்னுடைய உடையில, உன்னுடைய கற்பில நீ பரிசுத்தமாய் இருக்கும். உன் நட உட பாவனை எல்லாமே எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமாய். நீ விசுவாசிகளுக்கு மாதிரியாய். கற்பில எப்படி இருக்கணும்? விசுவாசிகளுக்கு மாதிரியாய். அப்ப ஆண்டவர் இந்த சின்ன இருதயம் பரிசுத்தத்திலே பலப்பட்டு உண்மையா இருக்கும் பொழுதுதான் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஆண்டவர் நன்மைகளை செய்வார். அல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிப்போம். யோவான் 2ஆம் அதிகாரம், யோவான் 2ஆம் அதிகாரம் அதில் 1, 2, 3 வாசிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டவருடைய வார்த்தை நீங்க நிறைய வாசிச்சிருப்பீங்க, ஒருவேளை பிரசங்கங்கள் கேட்டிருப்பீங்க. ஆண்டவருடைய நாம மகிமை அடைந்து இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு பேச அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இங்க வார்த்தை சொல்லுகிறது, அந்த கலிலேயாவில் ஒரு கல்யாணம், கானா ஊர்ல ஒரு கல்யாணம் நடக்குது. எந்த ஊர்ல? கானா ஊர்ல ஒரு கல்யாணம் நடக்குது. என்னன்னா, அந்த கானா ஊர் கல்யாணம் நடக்கும் பொழுது இயேசுவும் மரியாளும் அங்கிருந்தார்கள். இயேசுவும் மரியாளும் அங்க இருந்தாங்க. அங்க என்ன ஆயிடுச்சுன்னா, திராட்சை ரசம் குறைவுபட்டுடுச்சு. என்ன குறைவுபட்டுடுச்சு? இப்ப நம்ம பாஷையில சொன்னா பிரியாணி குறைஞ்சிச்சு. என்ன குறைஞ்சிச்சு? பிரியாணி காலி ஆயிடுச்சு. இப்ப அங்க திராட்சை ரசம் குறைஞ்சதுனால ஒரே சலசலப்பு கிச்சன்ல. எங்க கிச்சன்? அந்த கிச்சன்ல ஒரே சண்டை, ஒரே பிரச்சனை. எப்படி இவ்வளோ ஜனம் இப்பதான் இது பண்ணாங்க, ஆனா இன்னும் வருவாங்களே, அப்ப அவங்களுக்கு திராட்சை ரசம் இல்லைன்னா எப்படி மாப்பிள்ளை வீடு பெண் வீடோட மானம் போயிடுமே, அவமானப்பட்டுருவோமே, இது அசிங்கமாச்சே, எந்த திருமணத்தில் இப்படி நடக்காது, இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி மாப்பிள்ளை வீட்டாரும் பெண் வீட்டாரும் அந்த இடத்துல அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க குறைவு வந்ததை மரியாள் அங்க போய் பாக்குறாங்க. மரியாள் என்ன ஒரே சத்தம், என்ன ஒரே டென்ஷனா இருக்காங்க. அங்க போய் பார்க்கும் பொழுது அப்ப மரியாளுக்கு தெரிஞ்சிருச்சு அங்க என்ன இருக்குது, குறைவு இருக்குது, அங்க திராட்சை ரசம் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லி. அப்ப உடனே இயேசு கிட்ட ஓடி போய் சொல்றாங்க, இயேசுவே, இந்த வீட்டுல என்ன குறைஞ்சிருச்சு? அந்த கல்யாண வீட்டுல திராட்சை ரசம் குறைஞ்சிருச்சு, அதனால நீங்க எதனா செய்யுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப அவர் சொல்ற, ஸ்திரீயே, உனக்கு எனக்கு என்ன, என்னுடைய வேலை இன்னும் என்ன பண்ணல,
வரல அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அடுத்த வசனம் தான் நீங்கள் வாசிக்கும் போது தெரியும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வேலைக்காரர்களை பார்த்து அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்கள் செய்யுங்க. அல்லேலூயா. இப்போ அவருக்கு பதில் சொல்லிட்டாரு, உனக்கு எனக்கு என்ன, நீ ஏன் என்னை வந்து இப்போ கூப்பிடுறமா, இப்போ நீ என்னை கூப்பிடுற நேரம் மேலே எனக்கு வேலையே வரல, எனக்கு பர்மிஷன் பிதாவின் இடத்துலேருந்து வரல, நான் அற்புதம் செய்ய முடியாது, இந்த டைம் இல்லை அந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் பொழுது உடனே மரியாள் வந்து, என்னப்பா அப்படி பண்ணிட்ட, நீ இப்படி செய்யப்பா அப்படின்னு சொல்லலாம் கேட்கல. அவங்க வேலைக்காரர்களை பார்த்து சொல்கிறாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி சொன்ன உடனே அப்ப ஆண்டவர் கிட்ட போய் நிக்கிறாங்க, நீங்க என்ன சொல்றீங்க அதை நாங்க செய்யறோம் ஆண்டவர். என்ன சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்க நாங்க செய்யறோம் ஆண்டவர். பொழுது அந்த இக்கட்டான சூழ்நிலை ஆண்டவர் நின்று கொண்டு பிதாவை பார்த்து பார்க்கிறார், ஆண்டவரே நீங்க தான் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. இந்த 6 கற்சாடி, ஒரு அந்த கல்யாண மண்டபத்துல அந்த கிச்சன்ல ஒரு மூலையில ஒரு 6 கற்சாடி இருக்குது. எத்தனை கற்சாடி? ஒரு 6 கற்சாடி அங்க ஓரமா இருக்குது. அதுல எத்தனை குடம் தண்ணி நிரம்புமா? எத்தனை குடம் கற்சாடி இருக்குது? இப்ப எத்தனை குடம் தண்ணி நிரம்பும்? வசனம் படிங்க, வாசிங்க. யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்தார்கள். அல்லேலூயா. 6 கற்சாடி. ஆனா எத்தனை குடம் பிடிக்குமா? ஒண்ணு 2-3 குடம் தண்ணி பிடிக்குதான். அல்லேலூயா. அப்ப அவர் சொல்றாரு, யூதர்கள் முறைமைப்படி அவங்க என்ன பண்றாங்க, அந்த கற்சாடி என்ன பண்றாங்க, என்ன பண்றாங்க, சுத்திகரித்து கற்சாடி என்ன பண்றாங்க. ஏன்னா ஒரு மண்டபம் வீட்லயே ஒரு நிறைய பாத்திரங்களை நம்ம பரணையில போட்டோம்னா அதெல்லாம் எப்படி இருக்கும், டஸ்டா இருக்கும். அதை நம்ம ஒரு நாள் எடுத்து அது தூசியெல்லாம் தட்டி அதோட ஒட்டரெல்லாம் அடிச்சு என்ன பண்ணுவோம், அது சுத்தம் செய்வோம். இப்போ அது ஓரத்துல கிடக்குது, அந்த கற்சாடியில எங்க கிடக்குது, ஓரத்துல கிடக்குது. அந்த ஓரத்துல கிடக்கிற கற்சாடிய இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அதை என் இடத்துல கொண்டு வாருங்கன்னு சொல்லும் பொழுது அவங்க அப்படியே தூக்கிட்டு அவர் அதை சொன்னபடியே செய்யுங்கன்னு சொன்னாங்க. அவர் அப்படியே தூக்கிட்டு வந்துருச்சாங்களா? கற்சாடி அப்படியே தூக்கிட்டு வந்தாங்க. என்ன பண்ணாங்களாம், யூதர்களுடைய முறைமையின்படி அந்த கற்சாடிகளை என்ன பண்ணாங்களாம், சுத்திகரிச்சுட்டு அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு அதை 6 கற்சாடி என்ன பண்றாங்களாம், கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இதை தண்ணீரால் நிரப்புங்கள். இது என்ன பண்ணுங்க, தண்ணீரால். உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு அந்த 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 பூஜாக்குள்ள ஒரு 2 குடம் 3 குடம் ஊத்தி என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் ஃபுல் பண்ணிட்டாங்க. 6 ஜாடிகள் என்ன ஆயிடுச்சான், ஃபுல்லா இருக்குது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் இப்போ கண்ணை மூட போறேன், நீங்களும் கண்ணை மூடுங்க, நான் இப்போ மேஜிக் பண்ண போறேன், இப்போ எதெல்லாம் நடக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாரா? அதெல்லாம் சொல்லல. அதெல்லாம் என்ன பண்ணல, அவர் சொல்லல. என்ன ஆச்சுன்னா, அந்த கற்சாடிகள் நிரம்பின பொழுது ஆண்டவர் சொல்றார், பந்தி விசாரிப்புக்காரன் கூப்பிடுற வேலைக்காரன் ஜாடியை கழுவி தண்ணியை நிரப்பி வச்சுட்டோம். இப்ப யாரை கூப்பிடுறாரு ஆண்டவர், பந்தி விசாரிப்புக்காரனை கூப்பிட்டு பந்தி விசாரிப்புக்காரர்கிட்ட சொல்றாரு, இதை மொண்டு வாருங்கள், இதை மொண்டு என்ன பண்ணுங்க, எல்லாருக்கும் நீங்க கொடுங்க, வார்ப்பீங்கள் அப்படி சொல்லும் பொழுது உடனே அவன் பந்தி விசாரிப்புக்காரனுக்கு இது கழுவப்பட்ட ஜாடி, இதுல வெறும் தண்ணி ஊத்தப்பட்டது அவனுக்கு தெரியாது. யாருக்கு தெரியாது, பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாது. அப்போ அந்த பந்தி விசாரிப்புக்காரன் உடனே பக்கெட்ல என்ன பண்றான், அந்த திராட்சை ரசத்தை அந்த தண்ணீரை மொண்டு அப்படி ஊற்றும் பொழுது வேலைக்காரன் பார்க்கிறான், தண்ணீர் இப்பொழுது ஊற்றும் பொழுது என்னவா வருது, இங்க தண்ணீர் ஊற்றினா அந்த எடுக்கும் போது இங்க அவங்க வாளியில அந்த பாத்திரத்துல ஒரு பக்கெட்ல ஊத்தும் பொழுது என்னவா மாறிடுது, திராட்சை ரசமா. வேலைக்காரருடைய கண்ணு ஆச்சரியத்தோடு பார்க்குது. தண்ணி இங்க தண்ணியை மொழுறாங்க, ஊத்தும் போது அந்த பந்தி விசாரிப்புக்காரன் அதை ருசி பார்க்க. ரெண்டாவது, என்ன சீக்கிரம் இவ்வளவு சீக்கிரம் எப்படி அரேஞ்ச் பண்ண, எப்படி இவ்வளவு சீக்கிரம் இப்பதான் காலின்னு சொன்னீங்க, நாங்க அவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம் ஜனத்தை, அதுக்குள்ள எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பந்தி விசாரிப்புக்காரன் அதை கேட்டுட்டே அவன் என்ன பண்றான்னா, அதை எடுத்து கொஞ்சம் டேஸ்ட் பண்றான். எப்படி பண்றான், அதை டேஸ்ட் பண்ணும்போது அது எப்படி இருந்தது, நான் முந்தின ரசத்தை பார்க்கல, இந்த பிந்தின ரசம் ருசியுள்ளதா இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது ருசியுள்ளதாய் மாறின பொழுது உடனே சொல்றாங்களாம், எந்த வீட்லயும் இப்படி ஒரு கல்யாணத்துல ரசத்தை நாங்க சாப்பிட்டதே இல்லை, எவ்வளவு ருசி என்று குறைவுபட்ட அந்த இடத்துல நிறைவான வார்த்தைகளை பேசி மகிழ்ச்சி உண்டாக்கினவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா.
உன் வாழ்க்கையில இன்னைக்கு அநேக குறை இருக்கலாம். ஆனா நீ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து உன் பாத்திரத்தை சுத்திகரித்து அவர் முன்னாடி நிறுத்திட்டினா அவருடைய விலையேற பெற்ற ஜீவ தண்ணீரினால் அதை நிரப்பி அந்த ஜீவ தண்ணீருடைய ரத்தமாய் மாறி அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாய் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாய் முந்தின மகிமையை பார்க்கிலும் பிந்தின மகிமை பெரிதாய் இருக்கும் என்ற அந்த வார்த்தையின் வல்லமை ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2025 வருடம் வரைக்கும் இருந்த மகிமையை காட்டிலும் இந்த 2026 இந்த ஜனவரி 4 தேதியிலிருந்து தேவனுடைய மகிமை என்னில் வெளிப்படும் என்று விசுவாசிக்கிறவன், அறிக்கை செய்கிறவனும், சுத்திகரிக்கப்படுகிறவனுக்கு மாத்திரம்தான் தேவனுடைய வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நீ பிரசங்கம் தான் கேட்ப, வியாதி உள்ள சுகமாயிட்டே இருக்கும். நீ பிரசங்கம் தான் கேட்டிருப்ப, அந்த வார்த்தை உனக்கு பணத்தை உருவாக்கி கொண்டு இருக்கும். நீ பிரசங்கத்தை தான் கேட்டிருப்ப, எது தடையா இருக்கும் அந்த தடையை கர்த்தர் உடைத்துக் கொண்டிருப்பார். நீ வார்த்தையை தான் கேட்டுக்கொண்டிருப்ப, ஆனால் என்ன ஒரு மகிமையை அவர் வெளிப்படுத்த வேண்டுமோ அதை எல்லாம் உனக்கு செய்தவர் சாட்சியை எழுப்பிடுவார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஜாடிகளை கொண்டு வந்து எனக்கு முன்னாடி நிறுத்தி சொல்றார். மரியாதை சொல்றது போல நாங்க இன்றைக்கு ஆண்டு கிட்ட சொல்லுவோம். நாங்க போயிட்டு வேலைக்காரங்க கிட்ட சொல்லுவோம், ஐயா ஏசு சொல்றபடியெல்லாம் நீங்க செய்யுங்கன்னு சொல்லி நான் உங்களை பார்த்து சொல்றேன். நான் உங்களை பார்த்து இப்ப என்ன சொல்றேன்? ஏசு உங்களுக்கு எதெல்லாம் சொல்றாரோ அதன்படி நீங்க செய்யுங்க. நான் சொல்லிட்டேன், நான் போயிட்டேன். நான் சொல்லிட்டேன், நான் போயிட்டேன். இப்ப ஏசு சொல்றார், கற்சாடியே நீ வா என் முன்னாடி. கற்சாடியே அப்படி வரும்போது ஆண்டவரே என்னை தருகிறேன், தருகிறேன். கசப்பு, கோபம், வைராக்கியம், கண்ணீர் இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன தருகிறேன் அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அற்புதம் செய்ய முடியுமாங்க? கோபம் இருந்தா, வைராக்கியம் இருந்தா, கசப்பு இருந்தா, பாவம் இருந்தா, இச்சை இருந்தா, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் அந்த ஜாடியில இருந்தா ஆண்டவர் அந்த ஜாடியில அற்புதம் செய்ய முடியுமா? முடியுமா? அப்போ அந்த ஜாடி ஆகிய நான் இப்ப என்ன பண்ணணும்? ஆண்டவரே என்ன நீங்க கூப்பிடுறீங்க, நான் வந்துடுறேன். உங்க ரத்தத்தாலே நான் சுத்திகரிங்க. இந்த திருவிருந்துல உங்க ரத்தத்தையும் சரீரத்தையும் நான் பானம் பண்ண போகிறேன். உங்க ரத்தத்தால என்னை கழுவி என்ன பண்ணிடுங்க, என்னை சுத்திகரித்துருங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீ ஆண்டவர் சமூகத்துல அவர் கூப்பிடும் பொழுது உன்னை சுத்திகரித்து கொண்டு அவருக்கு முன்னாக வந்து நின்று. அல்லேலூயா. அப்படி நீ முன்ன வந்து நிற்கும் பொழுது அவர் சொல்லுவார், வேலைக்காரர்களை பார்த்து தண்ணீரை ஊற்றி நாங்க செய்வோம். நாங்க என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணுவோம். உங்களை ஆவியில நிரம்புவதற்கு நாங்க உதவி செய்வோம். நாங்க பாட்டு பாட வைப்போம், பிரசங்கத்தை கேட்க வைப்போம். ஒருவேளை ஆண்டவரே உங்க வல்லமை நிரம்பட்டும் உங்களுக்காக பரிதபிச்சு ஜெபிப்போம். அதை நாங்க நிரப்பிடுவோம். எங்களால முடிஞ்சதை நாங்க என்ன பண்ணிடுவோம்? சொல்லி நிரப்பிடுவோம். ஆனா இப்ப ஆண்டவர் சொல்லுவார், இவன் என்ன பண்ணல, தன்னை சுத்திகரித்து கொண்டு எனக்கு முன்பாக நின்று இப்போ அவன் பரிசுத்தத்தோடு இந்த தண்ணீரால, ஜபத்தால, பரிசுத்தத்தினால, அபிஷேகத்தினால, இந்த விடுதலையினால, இந்த உபத்திரம் தான். ஆனா அதன் மத்தியில எனக்கு வைராக்கியமா வந்து முன்னாடி நின்றுட்டான். இப்போ இவன் என்ன பண்ணானா, அநேகருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு போஜனமாய், அநேகருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாய், ஆசீர்வதிக்கப்பட்ட திராட்சரசமாய் இவரை மாற்றுகிறேன், இவரை மாற்றுகிறேன்னு சொல்லி ஆண்டவர் அதை பரிமாற செய்வார். ஆண்டவர் என்ன செய்வார்மா? பரிமாற செய்வார். அதை நீங்க போற அந்த வீட்டுக்குள்ள, கல்யாணம் ஆகி போறியோ, இல்லை ஒருவேளை அம்மா அப்பா வீட்டுக்குள்ள இருக்கிறியோ, ஒருவேளை உங்க வேலையிலையோ, உங்க குடும்பத்திலையோ, இல்லை ஹாஸ்பிட்டல்லையோ, ஏதோ ஒரு காரியத்துல, ஏதோ ஒரு இடத்துல நீ என்ன உன்னை வெட்கப்படுத்துற இடத்துல, கோவப்படுத்துற இடத்துல, உன்னை தலைகுடிய வச்ச இடத்துல உன்னை ஆண்டவர் அனுப்புறார். வெறும் தண்ணீரை என்ன பண்றாரு? இங்க இருந்து ஜெபம் பண்ணி உன்னை அனுப்புறார். அனுப்பும் பொழுது அங்க நீ உனக்குள்ளிருந்து ஆண்டவருடைய மகிமை வெளிப்படும் பொழுது அவங்க சொல்றாங்க, முந்தைய விட உன் முகம் இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? ஐயோ, முந்தினா நீ கடன்காரி நான் நினைச்சேன், இப்போ இப்படி ஆசீர்வாதமா மாறிட்ட. முந்தி வியாதியஸ்தன்னு சொன்னாங்க, இப்போ இவ்வளவு சுகத்தோடு இருக்கிற. முந்தி நீ பிரச்சனை நிறைந்தவ, உபத்திரம் நிறைந்தவ, தரித்திரவாசி நினைச்ச. ஆனா இப்போ நீ இவ்வளவு ருசியா, இவ்வளவு அழகா, இவ்வளவு விடுதலையோடு மாறிட்டியே. இது எப்படி நடந்ததுன்னு கேட்பாங்க. நீ சொல்லணும், இயேசு என்ற தெய்வம் என் முந்தின ரசத்தின் மகிமையை பார்க்கிறோம், பிந்தின ரசமாய் கர்த்தருக்குள்ள வந்ததுனால அவருடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ
அப்படி சொல்லும் பொழுதுதான் ஆண்டவருடைய மகிமை இன்னும் அநேகருக்கு வெளிப்பட்டு, எங்க அக்கா கடல்ல இருந்தவங்க, வியாதியை நானே பார்த்திருக்கிறேன், இவங்க சுகம் இல்லாதவங்க, இவங்க கஷ்டப்பட்ட வாழ்க்கை, எப்பொழுதும் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை, இவங்களுக்கு கல்யாணமே நடக்காத தாமதம், இவங்களுக்கு குழந்தையே இல்லாத தாமதம். ஆனால் இயேசு கிட்ட போனாங்க, அவங்க பிரயோஜனம் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றி விட்டார், அற்புதம் நிறைந்தவர்களாய் மாற்றி விட்டார் என்று அநேகர் உன்னை குறித்து பேசும்படி பேரை பெருமைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு காரியம் கேட்கிறேன், நீங்க கரெக்டா பதில் சொல்றீங்களா பார்க்கலாம். ஆண்டவர் இங்க பூமியில பிறக்கிறதுக்கு ஒரு கர்ப்பப்பையை இரவல் கேட்டார். அவர் வந்த கர்ப்பப்பை ஒரு இரவல். எப்படி கேட்டாரு? யாருன்னா ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவங்க ஆணும் பெண் இணைந்தவர்களா இருக்கக்கூடாது, பரிசுத்த கன்னியா இருக்கணும். அது ஒரு இரவல் கேட்டு அந்த கர்ப்பப்பையில இரவலா வந்தார். கர்ப்பப்பை அவருக்கு என்னவா கிடைச்சது? இரவலா கிடைச்சு. அவர் பிறந்த மாட்டு தொழுவம் சொந்த மாட்டு தொழுவத்தை இயேசு கிறிஸ்து பிறந்தார். மாட்டு தொழுவம் எப்படி இருந்தது? இரவலா இருந்துச்சு. அங்க போய் இரவல் கேட்கிறாங்க, கொஞ்சம் இடம் கொடுங்க, நாங்க பிள்ளை பெற்று கொள்றோம், முடியல, வலி வந்துருச்சு. அவர் பிறந்த இடம் ஆண்டவருக்கு கொடுத்த இரவல். சொல்லுமா? இரவல். ஆண்டவருக்கு அந்த கர்ப்பம் ஒரு இரவல், பிறந்த இடம் ஒரு இரவல். 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷித்தார். ஏசப்பா டிஃபன் பாக்ஸ்ல 5 அப்பம் 2 மீன் கட்டிட்டு வந்தாரா? அது யார்கிட்ட கிடைச்சது? சின்ன பையன்கிட்ட இரவல். சின்ன பையன்கிட்ட இரவலா கிடைச்சு. இப்ப கிடைச்சது அவர் என்ன பண்ணிட்டாரு? என்ன பண்ணாரு? அப்ப அது என்னவா கிடைச்சது? இரவலா கிடைச்சது. ஆண்டவர் சிலுவையை சொந்தமா வாங்கி அந்த கட்டையை செய்து சிலுவையை சொந்தமா வாங்கிட்டு போனாரா? அந்த சிலுவை அது இரவல். ஆண்டவர் மரிச்ச பிறகு அவருக்கு கிடைச்ச கல்லறை, அவருடைய கல்லறை சொந்தமா வாங்கி வச்சிருந்தாரா? என்னது? இரவல். அவர் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை இரவல். அப்ப இரவல்ல வச்சுட்டாங்களா? இப்ப ஆண்டவர் 3ஆம் நாள் என்ன பண்ணிட்டாரு? அவருடைய மகிமை வெளிப்படும்படி உயிர்த்தெழுந்தார். அவருடைய மகிமை வெளிப்படும்படி ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அப்போ அவருக்கு இரவலா கிடைச்சதெல்லாம் பாருங்களேன். அவருக்கு இரவலா கர்ப்பப்பை கிடைச்சது. அந்த கர்ப்பத்தை சுமந்தவளை மகிமைப்படுத்தினார். நீ இன்னைக்கு இயேசுவை இந்த சின்ன இருதயத்துல சுமந்துட்டினா உன் ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறவளாய், ஆசீர்வதிக்கப்பட்டவளாய், கர்த்தர் கிருபை பெற்றவளாய் மாற்றி விடுவார். அல்லேலூயா. அவர் பிறக்கிறதுக்கு ஒரு மாட்டு தொழுவத்தை இரவலா கொடுத்தாங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் வந்தாலே எல்லா சபையிலும் கொட்டாய் உள்ள வந்துடும். மாட்டு கொட்டாய் உள்ள வந்துடும். சிஎஸ்ஐயா இருக்கட்டும், பெண்டிகாஸ்டா இருக்கட்டும், ரோமன் கத்தோலிக்கா இருக்கட்டும், அது அலங்கரிச்சு. என்னைக்குன்னா மாட்டு தொழுவத்துல லைட் எல்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணி அங்க பாட்டு பாடி ஸ்டாரை வச்சு விளக்கேற்றி. இங்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா? மாட்டு தொழுவத்துல சாணம் கோமிரம் இதுதான் இருக்கும். அந்த நாத்தம் இருக்கும். என்ன இருக்கும்? ஆனா இப்போ இயேசு அந்த இடத்துல பிறந்ததுனால மாட்டு தொழுவத்துக்கு ஒரு பெருமை சேர்ந்தது. எங்க வந்திருக்குது? ஆலயத்துக்குள்ள வருது. மாட்டு தொழுவம் எங்க அலங்கரிக்கப்பட்டு உள்ள வருது? அவர் பிறந்ததுனால மாட்டு தொழுவத்துக்கு பெருமை வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. 5 அப்பம் 2 மீன் அவர் கையில கொடுத்த பொழுது அந்த 5 அப்பமும் அந்த 2 மீனும் இரவலா அவருக்கு கிடைச்சுதான். ஆனா அவர் கையில போனதுனால அது 5000 பேருக்கு போஷிக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு சிலுவை பார்த்தா கொலை செய்கிறவன் தூக்கிலிடப்படுவான். கொலை செய்கிறவர்கள், பாவம் செய்கிறவர்கள், அநீதி நிறைந்தவர்கள் தூக்கிலிடப்படுகிற சிலுவை. அந்த சிலுவை மரம் ஒரு தூக்கு. நம்ம இப்ப எப்படி கயிறு எடுத்து கழுத்துல மாட்டி தூக்கு போடுறாங்களோ அந்த தூக்கு மரம் தான் சிலுவை. எதுதான்? தூக்கு மரம் தான் சிலுவை. ஒதுக்கப்பட்டது. ஐயோ சிலுவையா? அது தூக்கு கயிறு. சிலுவையா? அது ஒதுக்கப்பட்டது. ஆனா அந்த இரவலா வந்த சிலுவையில இயேசு போய் தொங்கினதுனால சிலுவைக்கு மகிமை வந்தது. இன்னைக்கு சிலுவை வெள்ளியில போடுற, சில்வர்ல போடுற, கோல்டுல போடுற, வைரத்துல போடுற, சிலுவையை தொட்டு கும்பிடுற, சிலுவையை ஒரு பெருசா பேசுற. எதுக்கு அந்த கல்லுக்கு அந்த கட்டைக்கு வந்தது? இயேசு அந்த சிலுவையில் வந்ததுனால, சுமந்ததினால, அந்த சிலுவையில் தொங்கினதுனால சிலுவைக்கு தேவனுடைய மகிமை வெளிப்பட்டதா. அல்லேலூயா.
கல்லறை என்ன ஆச்சுன்னா, கல்லறையில போய் இரவல் கல்லறையில இயேசு அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ணின பிறகு அந்த கல்லறை அவ்வளவுதான், எல்லா கல்லறையும் போல மூடப்பட்டிருக்கும். இன்றைக்கும் நீங்க இஸ்ரவேல் தேசத்துல போனீங்கன்னா திறக்கப்பட்ட ஒரே கல்லறை இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை தான். அந்த கல்லறை வெறும் திறந்தப்பட்டது மாத்திரம் இல்ல, அந்த கல்லறையில் இருந்து மரித்தோரில் இருந்து 3ஆம் நாள் உயிரோடு இயேசு கிறிஸ்து எழுந்து நின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா தெய்வங்களும் மரித்ததான உயிர்க்கவில்லை, இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் உயிரோடு எழுந்தார். அவர் திரும்ப சொல்றாரு, நான் மீண்டும் வருவேன், நான் மீண்டும் நியாயாதிபதியாய் ராஜாதி ராஜாவாய் உனக்குள்ள வர. குழந்தைய வந்தார், குமாரனா வந்தாரு, இப்ப வரப்போகிறவரு ராஜாதி ராஜாவாய் நியாயம் விசாரிக்கிறவராய் நியாயத்தை கொடுக்கிறவராய் வரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உன்னிலே என்னுடைய மகிமை வெளிப்பட வேண்டும். ஆண்டவருடைய மகிமை எனக்குள்ள, என் குடும்பத்துக்குள்ள, கணவருக்குள்ள, பிள்ளைக்குள்ள, என்னுடைய மனைவிக்குள்ள, என்னுடைய சொந்த பந்தங்களுக்குள்ள, என்னுடைய சபைக்குள்ள வெளிப்பட வேண்டும் என்று சொன்னார். நான் முதல் சுத்திகரிக்கப்பட்டவனாய் மாற வேண்டும். அல்லேலூயா. 2025 கெட்ட வார்த்தை, 2026 திறந்த பிறகும் அதே வார்த்தை. 2025 வரைக்கும் குடி, திரும்பி 2026 தொடங்கியும் குடி, 2025 பார்த்து, 2026 தொடங்கியும் பார்த்து, 2025 பொடி போட்ட, திருப்பி 2026 அதே பொடி. ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுமா? வெளிப்படுமா? படுமா படாதா? அப்ப வெளிப்படாது. நீ சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த ஜாடிகள் சுத்திகரிக்கப்பட்டு தண்ணீரால் நிரப்பப்பட்ட பிறகுதான் மகிமை வெளிப்பட்டது. இன்னைக்கு ஆண்டவர் ஜாடியா அவனை பார்க்கிறார். எப்படி பார்க்கிறாரு? அவரை நீ சுத்திகரிச்சுட்டு அவர் சமூகத்துல வந்து நின்னா போதும். ஆண்டவர் வார்த்தையினால, அபிஷேகத்தினால, வல்லமையினால நிரப்பி அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் அந்த மண்டபத்தில் உள்ள எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். அந்த 5 அப்போ 2 மீன் 5000 பேருக்கு போஷிக்கப்பட்டது போல கர்த்தர் உனக்கு அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் உன்னை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. ஆனா நீ வந்து, ஆண்டவரே எனக்கு இது நடக்கல, ஆண்டவரே இது முடியல, ஆண்டவரே உன்னை மகிமைப்படுவேன்னு சொன்னீங்களே, இதை செய்யுங்க, இதை முடிங்க, இதை நடத்துங்க, கேளு, நல்லது, ஜெபி, ஆண்டவர்கிட்ட நல்லது. ஆனா ஆண்டவர் அந்த ஜெபத்தை, அந்த துதியை, அந்த அபிஷேகத்தை, அந்த காரியங்கள் எல்லாம் எப்படி கேட்கிறன்னா பரிசுத்தத்தோடு கேட்கிறார். எப்படி கேட்கிறாரு? எப்படி கேட்கிறாரு? டிவியே பைத்தியமா இருந்தா அந்த டிவியை விட்டுருணும். எப்போ பார்த்தாலும் சீரியல் பார்த்துட்டு இருக்கேன்னா இந்த வருஷம் சீரியலை விட்டுருணும். சினிமா பாட்டை பாடிட்டு இருப்பேன்னு சொன்னால் பாட்டை விட்டுருணும். சினிமா படத்தை, பழைய படம், புது படம், குடும்ப படம், இது சண்டை படம்னு சொல்லி படங்களுக்கு பேர் வச்சு இந்த படத்தை பார்த்து அதை விட்டுருணும். நான் சிஸ்டர் இதெல்லாம் விட்டுனா நான் சன்னியாசியா? நான் டிவி பார்க்காதன்ற, பாட்டு பாடாதன்ற, பாட்டு போடாதன்ற, இதெல்லாம் எப்படி இருக்கும் உங்க உலகத்தில்? அதெல்லாம் வந்தாதுன்னு அதெல்லாம் இருந்தது. அப்போ எதுக்கு டிவி கொடுத்தார் ஆண்டவர்? எதுக்கு டிவி கொடுத்தார்? ஒரு தாயார், ஒரு மகன் ஸ்கூலில் படிச்சுட்டு வரும்போது ஒரு லெட்ரு, அவங்க டீச்சர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு லெட்ரு எழுதி அதை கம் போட்டு ஒட்டி இதை எடுத்துகிட்டு போய் உங்கள் அம்மா கிட்ட கொடுத்துருன்னு சொன்னாங்க. அப்போ அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சுன்னா, அந்த லெட்டரை கொண்டு தான்மா, என்னன்னு தெரியல, என்னுடைய டீச்சர்ஸு, என்னுடைய மாஸ்டர்ஸு எல்லாருமே ஒரு லெட்டரை கொடுத்து இதை கண்டிப்பாக நீ மறக்காமல் உங்கள் அம்மா கிட்ட போய் என்ன பண்ணணும், கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னாங்கம்மா. அதனால நீங்கள் இது பாருங்கள் என்னன்னு சொல்லி. அப்போ உடனே அவங்க அந்த லெட்டரை பிரித்து அந்த லெட்டரை படிக்கிறாங்க. சத்தமாக இல்லை, அவங்களுக்குள்ளே படிச்சுக்கிறாங்க. அந்த லெட்டரை என்ன பண்ணுறாங்க, படிச்சுக்கிறாங்க. அப்படி படிச்சுட்ட பிறகு சரிப்பா என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, உள்ள மாதிரி டேலண்டான ஒரு ஆள் இல்லை. டீச்சர்ஸில் என்ன எழுதி கொடுத்துருக்காங்க, உன்ன மாதிரி டேலண்டான ஆள் இல்லை, இவனுக்கு படிப்பு சொல்லி கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு ஞானம் இல்லை, இவன் ரொம்ப அறிவாளியாக இருக்கிறான், இவன் ரொம்ப, அவன் ஸ்கூலுக்கு வரணும்னு அவசியமே இல்லை, அதனால நீங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்துக்கோங்க. ஆனால் அவன் ரொம்ப படிக்கிறான், ரொம்ப அறிவு மிகுதி உள்ளவனாக இருக்கிறான், அதனால் நீங்கள் வீட்லேயே அவனை கேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா மற்றவங்க இவன் டக்குன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் மற்றவங்களை கவனிக்க முடியல, மற்ற படிக்காத பிள்ளைங்களை பார்த்துக்கணும், நீங்கள் படித்த பிள்ளையை பெற்றதுனால நீங்கள் பாக்கியவதி, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் பிள்ளையை வீட்டில் இருந்தே பார்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். ஸ்கூலுக்கு என்ன பண்ணாத அனுப்பாதீங்க, அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த படித்து அந்த பிள்ளைகிட்ட சொல்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு எப்படி இருக்கும் இருதயம்? ஒரே
சந்தோஷம். நான் நல்லா படிக்கிறேன், நல்ல மார்க் எடுக்கிறேன், என் டீச்சர்ஸும் மாஸ்டர்ஸும் இவ்வளோ வாழ்த்தி அனுப்பிச்சு எங்கள் அம்மா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்களே. அப்போ அவங்க சொல்லிட்டு கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்துட்டு, சரிப்பா நான் பார்த்துக்கிறேன் உன்னை டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவங்ககிட்ட சொல்லிட்டாங்களாம். அவனுக்கு வீட்லேயே அவங்க என்ன பண்ணாங்க, கோச்சிங் கொடுத்தாங்க. படி, இதை படி, இதை படி, இது வரும், இது போகும், நீ எக்ஸாம் டைமுக்கு போகணும், அதனால் இதை மாத்திரம் செய், அதை மாத்திரம் செய்யன்னு சொல்லி அவங்க என்னென்ன கற்றுக் கொடுக்க முடியுமோ அதை கற்றுக் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு காரியம் சொன்னாங்களாம். என்னென்ன, ஆண்டவரே என் பிள்ளைய உங்கள் கையில் கொடுக்குறேன். அந்த படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த பையனை என்ன பண்ணாங்களாம், கூட்டிட்டு போய் ஆண்டவர் சமூகத்துல போய் நிக்க வச்சு, இது என்னுடைய பிள்ளை இல்லை, இது யாருடைய பிள்ளை, இது உங்களுடைய பிள்ளை ஆண்டவரே, உங்க கையில ஒப்பு கொடுக்குறேன், என்னுடைய எதிர்காலம் என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறட்டும்னு சொல்லி அந்த பிள்ளைய என்ன பண்ணாங்களாம், ஆசீர்வதிச்சு அந்த பிள்ளைய ஜெபித்தாங்களாம். அந்த பிள்ளைய கர்த்தருடைய கையில கொடுத்துட்டாங்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க கொஞ்ச நாட்கள் அந்த படிப்பெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்க ஒரு வகுப்பா அப்படியே தேர்ச்சி அடைந்து ஒரு பெரிய வாலிபனா மாறி அந்த எக்ஸாமு, காலேஜ் படிப்பு இதெல்லாம் படிக்கும். எல்லாம் படித்து நல்ல மதிப்பெண்கள்லாம் பெற்று அப்படியே அவன் வந்துட்ட பிறகு அவன் திடீர்னு ஒரு ஆராய்ச்சி செய்கிறான். எப்படியாவது இருளாக இருக்கிற நம்ம உலகத்தில் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தாமஸ் ஆல்வா எடிசன், அவர் யாரு, அவர் எதை கண்டுபிடிச்சாரு, பல்ப். அவர் எதை கண்டுபிடிச்சாரு, உலகம் இருளா இருக்குது, இந்த தீவட்டி இந்த நெருப்பு இதெல்லாம் வேணாம், நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கரண்ட்ல அவர் என்ன பண்ணாராம், ஒரு பல்பை கண்டுபிடிச்சாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்டுபிடிச்சோன்னா அவருக்கு அவார்டு ரிவார்டு, அவருக்கு பேரு புகழ், அரசாங்கத்தில் கூப்பிட்டு விருதுகள் கொடுக்குறதும் வாழ்த்துறதும் ஜனங்கள் பேசுறதும் சொந்தக்காரர் பேசுறதும் எல்லாம் நடக்குது. ஒரு நாள் அவர் பழைய புத்தகத்தை எடுத்து அவர் திடீர்னு அந்த அவங்க வீட்டிலலாம் லைப்ரரி மாதிரி புக்ஸ் எல்லாம் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி புக்ஸில் ஒரு புக்ஸ் அவர் திடீர்னு எடுத்து அவர் வாசிக்கலாம்னு அந்த புக்கை திறந்தாராம். என்ன திறந்தாராம், புக்கை திறந்தாராம். அப்போ அந்த புக்கில் அந்த புக்குக்குள்ளே ஒரு லெட்டர் இருந்தது. அப்போ கொடுத்தாங்க பத்தியா சாரும் டீச்சரும், அந்த லெட்டர் இருந்தது. ஐயோ, இது சின்ன வயசில் எனக்கு டீச்சரும் என் மாஸ்டரும் வாழ்த்தி கொடுத்த லெட்டராச்சே, இதை நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கையில் கொடுத்தனேன்னு சொல்லி அவர் பிரித்து படிக்கும்போது அதில் போட்டிருந்துச்சா, உன் பிள்ளைய தயவு செய்து ஸ்கூலுக்கு அனுப்பாரு, உன் பிள்ளை படு முட்டா. என்னன்னு போட்டிருக்குது அதில், படு முட்டா, ஒன்றுக்கும் உதவாதவன். உன் பிள்ளையாலே என் கிளாஸ் பிள்ளை ஸ்கூல் பிள்ளைங்களாம் கெட்டு போயிடுவாங்க, அவனுக்கு படிப்புன்ற வாசனையே இல்லை, அவன் ஒன்றுக்கும் உதவாதவன், அவனுக்கு கற்றுக் கொடுத்து எங்கள் நேரத்தை நாங்கள் என்ன பண்ண விரும்பலை, வீணாக்க விரும்பலை, அதனால தயவு செய்து உன் பிள்ளைய உன் வீட்டிலேயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எழுதி சைன் போட்டு அனுப்புன லெட்டர் தான் அந்த லெட்டர். அல்லேலூயா. ஆனா அந்த தாயார் அவன் இடத்துல சொன்னது என்ன தெரியுமா, நீ ஞானி. இன்னைக்கு ஒவ்வொரு தாய் தகப்பன் கிட்ட தான் பிள்ளைகளுடைய உயர்வு மேன்மை இருக்குது. ஒரு டீச்சர் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும், உன் பையன் சரியா எக்ஸாம் எழுத மாட்டான், உன் பொண்ணு இப்படி படிக்கவே மாட்டுது, உன் கிளாஸ்ல தூங்குறான், ஒரு வேளை இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கு, ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் டீச்சர்ஸ் கொடுத்தா உடனே தீனி பண்டாரம் நல்லா தின்னு, ஃபீஸை நான் 50,000 40,000 கட்டுறேன், லட்சமாக கொட்டுறேன், நீ என்னத்துக்கு பண்ணுற, தண்டம், தூங்கு மூச்சு, அறிவில்லை, இதெல்லாம் சொல்லி என்ன பண்ணுறது, பிள்ளைங்களை திட்டி சபிக்குது. ஒரு வேளை உன் பிள்ளைய பார்த்து அவன் சண்டையிலே இருந்திருக்க மாட்டான், சொல்லியிருப்பாங்க அங்கே பார்த்து அவன் சண்டை போட்டுருக்கான், அவன் பையன் தான். உடனே ஊர்வம்பெல்லாம் வாங்குறவனே, நீ நல்லா இருப்ப, சாப்பிட சீக்கிரம். என்ன பண்ணுறது, யாரோ சொன்ன உடனே ஒரு வேளை தவறே செஞ்சிருந்தாலும், குடிச்சே இருந்தாலும், ஒரு வேளை சிகரெட் குடிச்சே இருந்தாலும், ஒரு வேளை தவறான காரியத்தில் ஈடுபட்டதை நீ கேள்விப்பட்டாலும் நீ யார்கிட்ட ஒப்பு கொடுக்கணும், முதலாவது அவன் முதல் செஞ்சது என்ன தெரியுமா, அந்த தாமஸ் ஆல்வா எடிசனை கர்த்தருடைய சமூகத்தில் போய் ஆண்டவர்கிட்ட கொடுத்தாங்க. ஞானம் இல்லாதவனை, முட்டாள் என்று அழைக்கப்பட்டவனை உலகத்திற்கு ஒளி கொடுக்கிற ஒரு மனிதனாய் கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கு உன் பிள்ளை குடிகாரன் தான், விபச்சாரம் பண்றான் தான், தவறான பாதையில தான் இருக்கிறான், பிள்ளை படிக்கல தான், ஞானம் இல்லை தான், கீழ்ப்படிதலே இல்லை தான், அடங்க மாட்டான் தான். ஆனா நீ உன் ஆண்டவருடைய சமூகத்துல, என் பிள்ளை அல்ல ஆண்டவரே, இது உம்முடைய பிள்ளை, என்னுடைய மகள் அல்ல ஆண்டவரே, இது உம்முடைய மக, இன்றைக்கு நீங்க ஆசீர்வதிங்க, அற்புதத்தை செய்யுங்க, முட்டாள் என்று சொல்லப்பட்ட இடத்துல இவன் ஞானவான் என்று அழைக்கப்படட்டும் ஆண்டவரே. இவன் ஆலயத்துல பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஆலயத்துல பிரசங்கிக்கிறவனாய், பாடுகிறவனாய், ஊழியம் செய்கிறவனாய் மாற்றுங்க, உம்மால முடியும், என் பிள்ளைய உங்க கையில ஒப்பு கொடுக்கிறப்பா நீ சொல்லிப்பாரு, கர்த்தர் உன் பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி அழகுபடுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆண்டவருடைய சமூகம் சொல்லுது,
நான் உன்னில் மகிமைப்படுவேன். நான் உன்னில். அப்ப ஆண்டவர் சொன்னார், வெறும் தண்ணீரை திராட்சரசமா மாற்றி அதை ருசி உள்ளதாய் மாற்றி பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றியது போல உன்னை ஒன்றுமில்லாத வாழ்க்கையை இன்றைக்கு ஆண்டவர் உருவாக்க விரும்புகிறார். ஆனா ஒன்னே ஒன்று செய்யணும், உன்னை சுத்திகரிக்கப்படணும். நீ குடிக்கிறியா விட்டுடு, நீ பாக்கு போடுறியா விட்டுரு, மாத்திரை போடுறியா விட்டுரு, ஊசி போடுறியா விட்டுரு. நான் சுகர் ஊசி சொல்ல, போதை ஊசி சொல்றேன். ஆண்டவர் நியூ இயர் ஃபர்ஸ்டே சொன்னார், போதிர மாத்திரை, போதிர ஊசிகள், கஞ்சா, கூலிப்பு, பாக்கு, இந்த மாதிரி குடி, இதுல இருக்கிற போதை வஸ்துகள் மூலமாய் விஷங்கள் இந்த ஆண்டு அனுமதிக்கப்படும். விஷம், மரணத்துக்கு அனுப்பப்படுகிற விஷங்கள் போதைகள்ல அனுப்பப்படும் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. உன் பிள்ளையோ நான் சொல்லி கூட குடிக்கிறானே, நான் என்ன பண்ணுறது சிஸ்டர், என் புருஷன் குடிக்கிறானே, என்னுடைய பொண்ணு அடங்கவே மாட்டுது, செல்ஃபோனில் போகக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார், ஆனால் போகிறாளே வராளே. அப்போ நீ என்ன செய்யணும்னா, ஆண்டவரே உங்கள் கையில் நான் ஒப்பு கொடுக்குறேன், என்னால் முடியலை, என்னால். நீ போய் மரியாதை போல சொல்லணும், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆண்டவர் சொல்றதை நீ செய்ய ஆரம்பிச்சிட்டினா, ஆண்டவர் சொல்லி அந்த பாத்திரத்தை கொண்டு வான உடனே கழுவிட்டு வான்னு சொல்ல, அந்த ஜாடிகளை கொண்டு வாங்க தான் சொன்னார். ஆனா ஜாடிகளை யூதர்களின் முறைமையின்படி அவர்கள் கழுவி சுத்திகரித்து கொண்டு போய் வைக்கலாம். அல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவர் உன்னை முன்னாடி வான்னு சொல்லிட்டார், உன்னை என்கிட்ட வான்னு கூப்பிடுறாரு. அப்ப நீ என்ன பண்ணணும்னா, குடி என்ற காரியத்தை, சிகரெட் காரியத்தை, பாக்கு காரியத்தை, கெட்ட வார்த்தை பேசுறது, மற்றவங்களை குறை சொல்றது, அவமானப்படுத்துறது, திட்டுறது, பாவம் பண்றது, தேவனுக்கு விரோதமான காரியத்தை அப்படியே தூக்கி என்னை கூப்பிட்டவர் பரிசுத்தர். என்னை அழைத்திருக்கிறவர் யாரு? பரிசுத்தர். அதனால என்னை சுத்திகரிச்சுட்டான். இப்ப நான் ஒரு முதலமைச்சர் உங்களை கூப்பிடுற, ஸ்டாலின் வந்து மா வாமா அப்படின்னு கூப்பிடுறாரு, நீ எப்படி போவ? நாளைக்கு டேட்டை கொடுத்து ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து இன்னைக்கு என்னை வந்து சந்திக்கணும்னு சொல்றாரு, எப்படி போவ? ஜாதிக்கு ஒன்று ஜமாத்துக்கு ஒன்று போட்டு போவ? ட்ரெஸ்ஸு மேலே கருப்பு கீழே சிவப்பு காலில் வெள்ளை அப்படி போவோம். எது காஸ்ட்லி ட்ரெஸ்ஸோ, எது காஸ்ட்லியான பட்டு புடவையோ அது என்ன பண்ணுவோம்? நல்லா அழகாக நீட்டாக கட்டிட்டு நல்லா மேக்கப் பண்ணிட்டு நல்லா தலைவாரிட்டு கொடாடியில் போகிற மாதிரி போவோமா? கிச்சனில் இருக்க மாதிரி போவோமா? எப்படி போவோம்? நம்ம குளிச்சு சுத்தம் பண்ணிட்டு கருப்பாக இருக்கிற மூஞ்ச க்ரீமை போட்டு வெள்ளையாக்கி, ஒருவேளை மஞ்சளை பூசி அதை மஞ்சளாக்கி ஏதோ ஒரு கலரில் ஆக்கி யார்கிட்ட போய் நிற்போம்? யார்கிட்ட நிற்போம்? சாரி, முதலமைச்சர் கிட்ட போய் நிற்போம். அவர் சொல்றாரு, நேற்று நீ நான் கிழிஞ்ச நைட்டோட உன்னை பார்த்தேன், காரில் பார்த்தேன், நீ ஒரு சொம்ப தூக்கிட்டு டீக்கு ஓடுந்த நான் பார்த்தேன், நேற்று பார்த்த தொடப்பு கட்ட சண்டை போட்டு இருந்த ரோட்டத்தில் உன்னை பார்த்தேன். ஆனால் நீ இப்போ என்ன பார்க்கும் போது எப்படி வந்திருக்கிற? இவ்வளோ அழகாக இருக்கிறிய. நீ டெய்லி இந்த மாதிரி இருந்தால் இவ்வளோ நல்லா இருக்கும். டெய்லி நீட்டாக புடவை கட்டி, நீட்டாக நல்லா ட்ரெஸ் பண்ணி, நீட்டாக நல்லா தலைவாரி, நல்லா முகம் கழுவி, நீ நீட்டாக சுத்தமாக டெய்லி குளிச்சினா எவ்வளோ அழகாக இருக்கும். நேற்று பார்த்தா ஏதோ ஒரு நீக்கணும்னு நினச்சேன், இப்போ ஃபாரினர் மாதிரி வந்திருக்கிறார். சொல்லுவாரே இல்லையா? ஏன்னா அவர் பார்ப்பாரு, நாம இவங்களை கூப்பிடவே இல்லை, யார் இது புடவை சூப்பராக இருக்குது, முகம் சூப்பராக இருக்குது, நல்ல ஆக்டிவிட்டி வார்த்தை அந்த வார்த்தை இப்போ எப்படி சார் சிஸ்டர் இப்போ எப்படி மாறுது? ஏன்னா யார் இருக்கிறாங்க? அங்கே முதலமைச்சர் இருக்கிறார், எம்எல்ஏ இருக்கிறார், எம்பி இருக்கிறாங்க, பெரிய பெரிய தலைவர்கள் இருக்காங்க, பெரிய பெரிய தொண்டர்கள் இருக்காங்க. அங்கே முன்னாடி போய் நம்ம தள்ளி விட்டுருவோம். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயா, சார், சிஸ்டர், வணக்கம், இதெல்லாம் நம்மளுக்கு வரும். நம்மளுக்கு தான் படிச்சதே இல்லை கூடாது. ஆனால் அதெல்லாம் என்ன பண்ணுவோம்? அங்கே பேசும். ஏன்னு சொன்னால், இப்போ நான் யாரை மாறிட்டேன்? நான் யாரை பார்க்க வந்திருக்கிறேன்? சர்ச்சுக்கு வரும்போது கிழிஞ்ச புடவையோட வருவியா? வீட்லேயே கந்த கோலமாக இருக்கும் ஒரு புடவை. சர்ச்சுக்கு வரும்போது அதை தான் கட்டிட்டு வரும். ஆனால் வேலைக்கு போகும்போது, ஃபங்க்ஷன் போகும்போது அவ்வளோ கிராண்டாக இருக்கும். ஆனால் சர்ச்சுக்கு வரும்போது வரேன், சர்ச்சு தானே தவறுது, தவசலை 10,000 வரேன், 5,000 வரேன், இதுக்கு என்னத்துக்கு ஒரு மேக்கப், ஒரு ட்ரெஸ், அப்படியே வா. சில கொண்டையோடு வருவாங்க. அப்பா ரொம்ப டென்ஷன் எனக்கு, கொண்டையோடு வருவாங்க. 4 கொண்டை கூட்டினா அங்கே சண்டைன்னுவாங்க. சர்ச்சுக்கு வரும்போது எப்படி வருவாங்க? அது கொண்டையோட நம்ம மிஞ்சி அப்படியே கொஞ்சம் தாங்க முடியும். என்னம்மா கொண்டை போட்டு இப்போ தலைவாரி தானே சிஸ்டர், அவ்வளோ பயபக்தி. தலைலாம் வாரத்துக்கு டைம் இல்லை, நான் கரெக்டாக போனால் தலையை வாராமே ஓடி வந்துட்டேன். ஸ்டாலின் ஐயா கிட்ட சொல்வியா கொண்டை போட்டுன்னு? ஏம்மா சீப்ப தலையில் சொருவினே நீ வந்திருக்கிற? இல்லை, நீங்கள் கொடுத்த டைம் போயிடும் போது நான் சீக்கிரம் ஓடேன்னு சொல்லுவோமா? நான் எப்போ இருப்பேன்?
அவர் 4 மணிக்கு எனக்கு கொடுத்துருந்தாருன்னா நான் கண்டிப்பாக 2 மணிக்கெல்லாம் போய் உட்காந்துருவேன். 2 மணிக்கெல்லாம் மேக்கப் பண்ணி என்ன பண்ணுவேன், வீட்டில் சாப்பிட்டு போ, அங்கே போகிற டைமில் லேட் ஆகிடும். ஐயோ நான் பார்க்க போகிறது இங்கே பாரு, டீ சாப்பிட்டு பிஸ்கெட்டை தொட்டு 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 சாப்பிட்டு 6:30 தான் ஆகுது, 7 தான் ஆகுது. அதில் வேறு ரோட்டில் அப்படியே வரும்போது பாரு, அங்கே வரும்போது அக்கா என்ன சர்ச்சுக்கு போறியா, சர்ச்சுக்கு போகிறான்னு தெரியும் தானே, பைபிள் அவங்க தூக்கி போகிற நீயும் பைபிள் தூக்கி போகிற, அங்கே போய் கேட்குறது சர்ச்சுக்கு போறியா, இல்லை அந்த அக்கா உன்னை கேட்கும் சர்ச்சுக்கு போறியா, ஆமாக்கா அக்கா நேற்று பற்றியா சடாலையா செத்துட்டான். எப்போ 7 மணி சர்ச்சு ரோட்டில் நிற்கிற, 7 மணிக்கு சடாலையா சாவ பேசிக்கிட்டு இன்னொருத்தர் கூட செத்துட்டாரு பார்த்தியா, போஸ்ட் இன்னும் நோட்டிக்கிறாங்க அவங்க சொந்தக்காரன். இதெல்லாம் 7 பேசி 7:30 பேசி 7:45 இன்னொரு அண்ணன் இன்னொரு அக்கா இன்னொரு தம்பி எல்லாரையும் அப்படியே லைனாக முடிச்சுட்டு அப்புறம் இங்கே வந்து வரும்போது பாரு அப்படியே ஸ்பீடாக ஓடி வந்து உட்காருது. எப்படி ஓடியாருது, பயமா, சர்ச்சு லேட்டாக வந்துட்டோம், ஐயோ சீர் அப்படி முன்னாடி வந்து கடற்கரை என்ன பண்ணுறது, பொத்து உழுது. ஏன் சொல்லு, நான் பயந்து வரேன் சர்ச்சுக்கு. எப்படி வரேன், ஆண்டவர் சொன்னார்ல, பயத்துடனே நடுக்கத்துடனே கர்த்தரை சேவி. அவர் ஆலயத்துக்கு வரும்போது பயத்தோடு எப்படி வரணுமா, நடுக்கத்தோடு. அங்கே ரோட்டில் பேசும்போது அந்த பயம் வரல, அந்த டீயை தொட்டு தொட்டு சாப்பிடும் போது பயம் வரல, தூக்கத்தில் 6:30 எந்திரிக்கிறதோ 6:45 காலவரில் ரெடி ஆகிடுறேன் தோன்னு சொல்லும் போது என்ன வரல, பயம் வரல. ஆனால் இங்கே உள்ள அப்படி வந்து படிக்கட்டில் நிற்கும், அந்த படிக்கட்டில் கூட பாருங்களேன், அந்த சீனை கேமரா போட்டிருக்கோம், நாங்கள் பார்த்துன்னு தான் இருக்கோம். அந்த கேமராவில் எப்படி நடந்து வரீங்க, அவ்வளோ அருமையான அண்ணன் நடையாது. ஃபேஷன் ஷோவில் கூட அப்படி நடக்க மாட்டேன். அந்த 18 படியிலையும் அவ்வளோ அழகாக நடந்து வந்துட்டு கடைசி இந்த மேட்டில் பச்சை மேட்டில் அப்படி காலை துடிக்கிறப்ப தள்ளில் ஓடி விழுவாங்க. எப்படி வருவாங்க, தப்ப கேட்டால் என்னவா, பயத்துடனே வருகிறேன், டைம் ஆயிடுச்சுன்னு நான் ஓடி வருகிறேன். இது நான் மேலோட்டமா, ஐயோ சிஸ்டர் பாவம் லேட் ஆயிடுச்சு, எப்படி உழுந்து வந்தாங்கப்பா, ஓடி வந்தாங்கப்பா, அப்படியே தகவத்தப்பட்டு வந்தாங்கப்பா, இது நான் பார்ப்பேன். ஆனால் ஆண்டவரோ முகத்தை பார்க்கிறவர் அல்ல, அவர் இருதயத்தை ஆராய்ந்து. நீ அந்த கீழே நடந்தது, பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்டது, பேசிட்டு வந்தது, டைம் ஆகட்டும் பரவாயில்ல தூங்கிட்டு இருந்தது, எல்லாத்தையும் யார் பார்த்துட்டு இருக்காராம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அதை தான் சுத்திகரிச்சிடு. ஆண்டவரே நான் ஆலயத்துக்கு போகும்போது ஸ்டாலினே நிற்க வச்சோம், ஆராதனைக்கு போயிட்டு வந்து நான் பேசுகிறேன்ப்பான்னு சொல்கிறேன். சொல்லுவியா, அது எப்படிக்கா, ரேஷன் கார்டு போய்டும்க்கா, பொங்கலுக்கு 3000 வேறக்கா, நான் நின்று பேசுகிறேன்னா எனக்கு போய்டும்க்கா. 3000மா 5000மா 5000மா 3000மா ஏதோ ஒரு 1000 அது போயிடுமேன்னு. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் வந்தால் தான் அந்த லைனில் நின்று வாங்க ஜீவனே இருக்கும். ஆண்டவர் சமூகத்தில் நீ பயந்து அவருக்கு உண்மையாக நிற்கும் பொழுது, சுத்திகரிக்கப்படும் பொழுது தான் எல்லாவற்றையும் சுதந்திரிக்கிற ஒரு மகிமை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துக்கு வர்றதுக்கு அசட்டையா இருக்காதீங்க. ஆண்டவருடைய ஆலயத்தை ஆண்டவர் ஏன் நேரத்துக்கு வரணும், நேரத்துக்கு ஜெபிக்கணும், நேரத்துக்கு பாடணும், நேரத்தில் கரெக்டாக இருக்கணும் ஆண்டவர் சொல்கிறேன்னா அந்த நேரம் தான் உனக்கு அற்புதத்தின் நேரமாக இருக்கும். அந்த 7 மணி நீ கரெக்டாக காலை உள்ள வைக்கிற பற்றியா அந்த நேரத்திலே அவருடைய தூதனை அனுப்பி சொல்லுவா, என் மகன் நைட்டெல்லாம் வயிற்று வலியில் இருந்தா, பலவீனப்பட்டு கொண்டிருந்தா, அவர் 7 மணிக்கு சரியான நேரத்தில் ஆலயத்துக்கு வந்துட்டா, கொஞ்சம் நீ அவளை போய் சந்திச்சு அந்த சுகத்தை கொடுத்துடு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவளுக்கு தேவையான பணம் இது தேவை, அவள் 7 மணிக்கு கரெக்டாக வந்துட்டா, அவளுடைய பேங்க் அக்கௌண்ட்ல அவளுக்கு கட்ட வேண்டிய இடத்துல, அவளுக்கு கிடைக்க வேண்டிய இடத்துல வழியை திறந்துட்டு வா தூதனேன்ட்டு ஆண்டவர் தூதனை அனுப்பி ஆண்டவர் அற்புதம் செய்வான். அல்லேலூயா. நீ அந்த நேரம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் தானே, 1 hour தானே, 1 hour தானே ஆயிடுச்சு நீ நினைக்கிற. ஆனால் அந்த அற்புதம் தவறி போகிற நேரமா நீ தான் மாத்திக்க. அந்த 7லேருந்து அந்த 5 நீ வந்து 7-5 அப்படி வருதே, 7க்கு கொடுக்குறேன்னு ஆண்டவர் திட்டமிட்டுனா, ஆண்டவர் யார் வந்து ஆண்டவர் 7 மணிக்கு வந்த கூட கொடுக்காதப்பா, நான் தான் பாட்டு பண்ணேன், நான் தான் பிரசங்கம் பண்ணேன், நீ கொடுக்காத அவங்களுக்கு சொன்னாலும் ஆண்டவர் நிறுத்த மாட்டார், கொடுத்துருவார். ஆனால் நீ 7-5க்கோ 7-10க்கோ 7:30க்கோ 8:30க்கோ 9:00 இப்படி நீ தவறி வரும் பொழுது, ஆண்டவரே கெஞ்சிரப்பா, நான் பாஸ்டரமாப்பா, நான் ஊழியர் செய்கிறப்பா, நான் அர்ப்பணிச்சிருக்கிறேன்ப்பா, ப்ளீஸ் கொடுத்துருப்பா அப்படி சொன்னாலும் ஆண்டவர் கொடுக்கவே மாட்டேன். அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், நேரத்துக்கு ஆலயத்துக்கு வந்து ஊழியத்துக்கு நேரம், ஜபத்துக்கு நேரம், சபைக்கு நேரம், கூட்டங்களுக்கு நேரம், அது சொல்கிறாங்களா, அந்த நேரத்துக்கு நீ வரும்பொழுது தான் அந்த நன்மைகளை, அற்புதங்களை, விடுதலைகளை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது வந்து எனக்கு என்னக்கா நடக்குது, நான் இப்போ புருஷன் குடிக்காரனாக நான் அடிக்கலாம் சண்டை, இந்த வருஷம் அதெல்லாம் இல்லை. கர்த்தர் மாற்றங்களை உருவாக்குவார்.
கர்த்தர் பெரிய மகிமையை வெளிப்படுத்துவார். உங்க வாழ்க்கையில் இதுவரைக்கும் சண்டை தான் பார்த்த, குடியை தான் பார்த்த, பிரச்சனையை தான் பார்த்த, ஆனா இந்த வருஷம் மகிமையை மாத்திரம் தான் பார்ப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் திராட்சரசம் போல உன்னை மகிமைப்படுத்தணும்னா 2 அப்பம் 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷித்து ஆண்டவர் மகிமையை பார்க்கணும்னு சொன்னா, ஆண்டவருடைய சமூகத்துல இரவெல்லாம் வந்ததெல்லாம் மகிமையாய் வெளிப்பட்டது போல உன் வாழ்க்கையில மகிமை வெளிப்படணும்னு சொன்னா, இன்னைக்கு எதெல்லாம் விடணுமோ, எதெல்லாம் சுத்திகரித்துக் கொள்ளணுமோ அதை சுத்திகரித்துக்கொள். உன் வாழ்க்கையில கர்த்தர் மகிமையை வெளிப்படுத்தி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா.